பொதுவாக ஐரோப்பான்னு சொன்னாலே குளிரான பிரதேசம்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும். இப்போ அந்த ஐரோப்பாவை பார்த்தோம்னு சொன்னால் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதித்து கொண்டிருக்குன்னு சொல்லியே சொல்லலாம். ஐரோப்பாவில் இருக்கிற சில வீதிகள் வந்து உருகிய வண்ணம் காணப்படுகின்றன. பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனைகளை பார்த்தோம்னு சொன்னால் நோயாளிகளால் நிரம்பி வழிகின்றன. அது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் வந்து பதிவாகிய வண்ணம் இருக்கின்றன இங்கே ஐரோப்பாவில். உலக சுகாதார அமைப்பு வந்து இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இதை வந்து சைலண்ட் கில்லர்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிகமான வெப்பம், இந்த ஹீட் வேவ் ஆனது இலங்கையையும் தாக்குமா? இலங்கையை தாக்கினால் இலங்கையில வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இலங்கையில் இருக்கிற மக்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்? இதை வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் மூலம் வந்து தவிர்த்து கொள்ள முடியும் என்பது தொடர்பான விஷயங்களை வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க பார்க்க போறோம். ரைட். இப்ப ஐரோப்பாவில் இது நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா, இந்த கோடை தொடங்கின சில நாட்களிலே பார்த்தோம்னு சொன்னா, ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்ப அலை ஒன்று வீச ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஜெர்மனி, பிரான்ஸ், போலாந்து, செக் குடியரசு உள்ளிட்ட பல நாடுகளை பார்த்தோம்னு சொன்னா 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலையானது காணப்படுகின்றது. ஜெர்மனியை பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் ஜெர்மனியில பதிவாகாத அளவுக்கு மிகவும் அது கூடிய ஒரு வெப்பநிலையானது பதிவாகி இருக்குன்னு சொல்லியே சொல்லலாம். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ரெட்ரோஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, ஜூன் மாதம் 21 முதல் 1000க்கும் மேற்பட்ட கூடுதல் மரணங்கள் வந்து இந்த வெப்ப அலை காரணத்தினால ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம்னு சொன்னா சுமார் 4.9 லட்சம் மக்கள் வந்து வெப்பம் தொடர்பான காரணத்தினால வந்து உயிரிழக்கிறார்கள். அதில் பார்த்தோம்னு சொன்னா 45% மக்கள் வந்து ஆசியாவில் தான் உயிரிழக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, உலகிலேயே வந்து அதிக வெப்பத்தால பாதிக்கப்படுகின்ற கண்டமாக ஆசியா இருக்குன்னு சொல்லித்தான் அர்த்தம். நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், வெயிலுக்கு செல்றதால ஹீட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் வரும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை வந்து அதை விட மோசமா இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த அதிக வெப்பம் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா இதயத்துக்கு அதிக அழுத்தங்கள் வந்து ஏற்படுகின்றன. சிறுநீரக செயற்பாடுகள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றன. சுவாச நோய்கள் வந்து மிகவும் மோசம் அடைகின்றன. அதிக அளவிலான மன அழுத்தங்கள் வந்து ஏற்படுகின்றன. கடுமையான நீரிழப்பை வந்து மக்கள் வந்து சந்திக்கிறார்கள். இதனால பார்த்தோம்னு சொன்னா மாரடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு, மூச்சு திணறல் போன்ற விடயங்கள் வந்து ஏற்படுகின்றன. இதன் காரணத்தினாலதான் மக்கள் வந்து அதிகமாக உயிரிழக்கிறார்கள். வெறுமனே ஹீட் ஸ்ட்ரோக்கால மட்டும் வந்து மக்கள் பாதிக்கப்படவில்லை. இந்த வெயில் காரணத்தினால இவ்வாறான பிரச்சனைகளூடாகவும் வந்து மக்கள் வந்து உயிரிழக்கிறார்கள். ஐரோப்பாவில் பார்த்தோம்னு சொன்னா இந்த வெப்பத்தினை தாங்க இயலாம இளைஞர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ஆற்றில் வந்து குதிச்சிருக்காங்க. குளிப்பதற்காக ஒரு ஆற்றில் வந்து குதிச்சிருக்காங்க. அந்த குதிச்ச இளைஞர்கள் வந்து அந்த ஆற்றிலே வந்து மூழ்கி உயிரிழந்திருக்கிற சம்பவம் வந்து ஐரோப்பாவில் பதிவாகி இருக்கின்றது. ஐரோப்பாவில் பார்த்தோம்னு சொன்னா பல சாலைகள், பல ரோடை பார்த்தோம்னு சொன்னா உருகிய நிலையில காணப்படுகின்றன. இதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த புகையிரத சேவையிடம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தண்டவாள கம்பிகள் எல்லாம் வந்து உருகிய நிலையில வந்து காணப்படுகின்றன. ஐரோப்பாவில் மின்சார பாவனை வந்து அதிகரித்து காணப்படுவதனால மின்சார பிரச்சனையும் வந்து ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கின்றன. சரி, இலங்கைக்கு இதனால என்ன பிரச்சனை? இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஐரோப்பாவில் வந்து அதிக அளவிலான வெப்பநிலை வந்து 40 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து வெப்பம் போயிருக்கு. இதனால நான் சொன்ன மாதிரி தான் வீதிகள் உருகி இருக்கு, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது, நிறைய வருத்தங்கள் வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது, நிறைய பாடசாலைகள் வந்து மூடப்பட்டிருக்கின்றது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஐரோப்பாவில் நடந்து கொண்டிருக்குது. வரலாறு காணாத அளவுக்கு ஐரோப்பாவில் வெப்பநிலையானது அதிகரித்து காணப்படுகின்றது. சரி, இப்ப இலங்கைக்கு இதனால என்ன ஆபத்து வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை வந்து ஒரு வெப்ப மண்டல நாடு. காலநிலை மாற்றம் தீவிரமடையும் இந்த நிலையில பார்த்தோம்னு சொன்னா இலங்கையிலும் இது போன்ற ஒரு வெப்ப அலைகள் வந்து எதிர்காலத்தில் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக காலநிலை நிபுணர்கள் வந்து எச்சரித்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலையும் பார்த்தோம்னு சொன்னால் அதிக அளவிலான வளமையை விட வந்து அதிக அளவிலான வெப்பநிலை வந்து தற்பொழுது காணப்படுகின்றது. சரி, இந்த வெப்பநிலையில பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் இப்போ ஐரோப்பாவில் வந்திருப்பது போல இப்போ இலங்கையில் இருக்கிற வெப்பநிலை வந்து இன்னும் அதிகமான வெப்பநிலைகள் ஏற்படுமாக இருக்குமா இருந்தால் இலங்கையினுடைய நெல் விளைச்சல் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. காய்கறி உற்பத்திகள் வந்து குறையும். கால்நடைகள் வந்து பாதிக்கப்படும். உணவுப் பொருட்களின் விலைகள் வந்து மீண்டும் உயர வாய்ப்பு இருக்கின்றது. நீர்த்தேக்கங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நீர்த்தேக்கங்கள் வந்து அதிக அளவில் வந்து வற்றக்கூடும். கிணறுகளின் நீர்மட்டம் வந்து குறையலாம். பல பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னா குடிநீர் விநியோகங்கள் பாதிக்கப்படலாம். மக்கள் அதிகமாக ஃபேன் மற்றும் ஏசி பாய்க்கிறதால பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவிலான மின்சாரத்தை வந்து ஏற்படும். சும்மாவே இளைஞரை பார்த்தோம்னு சொன்னா அந்த மின்சார பிரச்சனை இருக்குது, மின் தடைகள் இருக்குது. அப்ப மக்கள் வந்து இந்த வெப்பத்தின் காரணத்தினால அதிகமான மின்சாரங்களை பாவிக்க முற்படும் போது மேலும் அதிக அளவிலான மின் தடைகள் வந்து இலங்கையில ஏற்படலாம். சரி,
இதோட மட்டும்தான் இந்த பிரச்சனை நிக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இடைக்கிடைக்கு வந்து மழையும் பெய்யுறது. அதனால பார்த்தோம்னு சொன்னா அதிக வெப்பமும் இடையிடையே பெய்கின்ற மழையின் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா இந்த டெங்கு நுளம்புகள் வந்து வேகமாக பரவும். இலங்கையில் ஏற்கனவே வந்து இந்த டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால உயிரிழப்புகளும் அதிகரித்த வண்ணமே வந்து காணப்படுகின்றன. இதனால பார்த்தோம்னு சொன்னா டெங்கு காய்ச்சல் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றன. வெப்ப சோர்வு, நீரிழிவு, சிறுநீரக நோய்கள் எல்லாம் வந்து இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு இந்த வெப்பத்தினால வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, இலங்கையில் இருக்கிற தொழிலாளர்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த வெளியில வேலை செய்யற தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், தெருவோரங்கள்ல கடை வச்சிருக்கிற வியாபாரிகள் இவர்களை பார்த்தோம்னு சொன்னா இவர்களும் வந்து இந்த அதிக வெப்பத்தினால வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். இவர்களுடைய வேலை செய்கிற நேரம் வந்து குறைக்கப்படும். இந்த அதிக வெப்பத்தின் காரணத்தினால இவர்கள் தொழில் செய்கின்ற நேரம் வந்து குறைக்கப்படும். இதனால இவர்களுடைய வருமானங்கள் வந்து குறையறதுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சரி, இதோட மட்டும்தான் இந்த பிரச்சனை நிக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இலங்கையில் இருக்கிற மாணவர்களுடைய கல்வி வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து தாக்கம் செலுத்தும். அதோடு மட்டும் நிக்க போறதில்ல. அடுத்ததாக பாதிக்கப்பட போற துறை வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சுற்றுலாத்துறை. அதிக வெப்பம் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து குறையும். இலங்கைக்கு பார்த்தோம்னு சொன்னா இலங்கை எப்பெல்லாம் பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்குள்ள சிக்கப்படுற டைம்ல எல்லாம் இலங்கைக்கு கை கொடுக்கிற ஒரே ஒரு துறை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த சுற்றுலாத்துறை. அதிக வெப்பம் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து குறையும். இதனால இலங்கைக்கு சுற்றுலாத்துறை மூலம் கிடைக்கின்ற பெரிய அளவிலான வருவாய் வந்து குறையறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இப்படி பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிக வெப்பநிலையானது இலங்கையை தாக்குகின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை வந்து இலங்கையில் இருக்கிற நாங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். சரி, இந்த காலநிலை மாற்றமானது எதிர்காலத்துல தான் நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இப்ப எங்கட கண்முன்னே வந்து இந்த காலநிலை மாற்றமானது நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இலங்கையில வந்து தற்பொழுது வளமையை விட அதிக அளவிலான வெப்பமான காலநிலை வந்து காணப்படுகின்றது. இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் அதிகரித்திருக்கின்ற வெப்பநிலை தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இந்த வெப்பநிலையை வந்து எவ்வாறு நாங்கள் சமாளிக்க வேண்டும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.